இந்த நிமிடம் வரலுங்க நாங்கள் வந்து ஜனவரி 7ஆம் தேதி மாநாட்டை முடிச்சுங்க. 10ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கு பிறகு பொங்கல் வந்துருச்சுங்க. இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் முதல்லயே சொல்லியிருந்தோம். புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொன்னோம். நாங்கள் இப்பொழுது கட்சியினுடைய ஒரு உயர்மட்ட குழு நிறுவிச்சு மாவட்ட கமிட்டிகள் கிராம அளவில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கள நிலவரங்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களோடு 2019 நாங்கள் 11 ட்ராவல் பண்ண அதிமுக, 2019 இருந்த என்டிஏ, 2024 அவங்களே இன்னும் பேச்சுவார்த்தை துவக்காத போது புதிய கட்சிகள் பேச்சுவார்த்தை துவக்குவதற்கு இன்னும் அப்படி அதுக்குண்டான சூழ்நிலைகள் நாமையில. சரி, நான் 30 வருஷமாக அரசியல் இருக்கிறேங்க. தெரிஞ்ச அரசியல் தெரியாமல் 50 வருஷம் 1975 இதே மாதத்தில் மாணவ பெருமா இருக்கிற போது மிஸ்ஸாவில் இருந்துருக்கிறேன். 1 இயர் இருந்திருக்கிறேன். நாங்கள் அப்படியே எங்களுடைய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டால் குற்றமாது. ஒரு குடும்பத்துக்கு 2-3 குடும்பத்துக்கே ராஜ்யசபா சீட்டு எழுதி வச்சிருக்குதா? ஏதாவது ஒரு கட்சிக்கு எழுதி வச்சிருக்குதா? தென் தமிழகத்திலிருந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு யாராவதுக்கு கடந்த 20-30 வருஷத்தில் யாராவது ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்களா? ஏன் அதை கன்சிடர் பண்ணால் என்ன தப்பு? நான் இதெல்லாம் டிமாண்டாக வைக்கல. அப்படி கொடுத்தா தப்பு என்னன்னு கேட்குறேன். அதே போல் 2001 அன்றைய திமுகவோடு கலைஞர் அவர்களோடு நான் கூட்டணி இருந்தபோது 10 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். அதை விட இன்றைக்கி 10 மடங்கு கட்சியை நாங்கள் கிராம அளவில் கிராஸ் ரூட் லெவலில் கட்சியை வளர்த்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி தேவேந்திர வேளாளர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளோடு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்க, ரேலியாக இருக்கிறாங்க எங்கள் பின்னாடி. ஸோ அதனால் நாங்கள் 12 சீட்டில் கேட்குறது, 15 சீட்டு கேட்குறது இதெல்லாம் ஒரு தவறாக கருத முடியாது. ஒரு கட்சி எந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதோ அந்த கட்சி அப்போ தான் அந்த பீப்புளுடைய வலுவான வாய்ஸாக இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான பிரதிநிதிகள் இருக்கிற போது அந்த கட்சி அந்த மக்கள் வலுப்பெற முடியும். அதுக்காக தானே எதுக்காக எம்பவரிங் தி பீப்புள், அந்த மக்களை வலுவடை வைக்கணுங்கிற போது கிராஸ் ரூட் மக்களுக்கு பாடுபடக்கூடிய கட்சிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகிற போது அந்த மக்கள் மேலேயே வர முடியும், வாய்ஸ் அதிகமாக இருக்க முடியும். அதனால் அப்படி நாங்கள் 12 சீட்டு ஒன்றும் 15 சீட்டு எதிர்பார்த்தால் அதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ராஜ்யசபா கேட்டாலும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த தேர்தல் மிக மிக வித்தியாசமாக இருக்குங்க. ஒவ்வொரு ஓட்டும் தீர்மானம். உங்களுக்கு தெரியும் 2016ஆம் ஆண்டு நான் 2014 நாடாளுமன்ற திமுகவோட இருந்தேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட இருந்தோம். மியர் அதான் ஏறக்குறைய 30-40 தொகுதியில் 500 ஓட்டு, 600 ஓட்டு, 1000 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு. மொத்தமாக 1 லட்சம் ஓட்டில் ஆட்சியே போச்சுங்க. ஸோ அதை விட இன்னும் க்ளோஸ் கண்டஸ்ட்டாக இந்த தேர்தல் இருக்குங்க. அதனால் இப்போ யாரையும் புறக்கணிச்சிட்டு பண்ண முடியாது. அதாவது வலுவானவர்கள் யார் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான கிரவுண்ட் லெவலில் அடித்தளத்தில் மிக முக்கியமான பங்காற்றுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.